இப்போ ஒரு சிங்கம் வந்தால் எல்லோரும் பயப்பட தான் செய்வோம். ஒரு பாம்பு வந்தாலும் பயப்படுவோம். கொஞ்சம் தைரியமானவங்க அந்த பாம்பை அடிக்கிறாங்க. அது ஏன் அடிக்கிறாங்கன்னா, யாரோ ஒரு பையனோ பொண்ணோ வெளியூர் போயிருப்பாங்க, ஃபோன் எடுக்கலைன்னா என்ன ஆயிருக்குமோ, ஏதாயிருக்குமோ, ஆக்சிடெண்ட் ஆயிருக்குமோ, அம்மா அப்பாக்கள் பயப்படுற பயம். இந்த மாதிரி பயங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நெகட்டிவில் கொண்டு போய் விட்டுரும். நம்மளுடைய வாழவே முடியாது. நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு விதி இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம விரும்புகிறது மட்டும் நடக்காது, பயப்படுறதும் நடக்கும். நம்ம ஜெயிச்சிருவோம், நம்மளுடைய வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும், இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோங்கிற அந்த உணர்வில் போகும்போது வெற்றி வரும். யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அந்தர்யாமின் ஃபவுண்டேஷனுடைய உரிமையாளர் பிரம்மத்வஜராஜ் சார் இருக்கார். ஸோ இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு பயம் ஏற்பட்டால் அவங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு மனுஷன் பயம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் சார்? ஒரு மனிதன் பயம் இல்லாமல் வாழணும்னா, பயம் இல்லாமல் இருக்கணும்னா அவன் ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும். ஒரு பயம் இல்லாத மனிதனால தான் சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷம் இல்லாத மனிதனுக்கு பயம் இருக்கும். ஸோ எதையோ பற்றி பயப்படுறாங்க. ஸோ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை சாத்தியம்னா கண்டிப்பாக சாத்தியம் உண்டு. சார், இந்த பயங்கிறது ஒரு பொதுவான விஷயமா இல்லை ஒரு நபருக்கு தனிப்பட்ட விஷயமா? பயம்ங்கிறது காமன், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எனக்கும் பயம் இருக்கும், உங்களுக்கும் பயம் இருக்கும், ஒரு பாம்புக்கும் பயம் இருக்கும், தேளுக்கும் ஒரு பயம் இருக்கும். பயத்தை ஃபிசிக்கல் பயம் சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கல் பயம் சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் பயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சிங்கம் வந்தால் எல்லோரும் பயப்பட தான் செய்வோம். ஒரு பாம்பு வந்தாலும் பயப்படுவோம். கொஞ்சம் தைரியமானவங்க அந்த பாம்பை அடிக்கிறாங்க. அது ஏன் அடிக்கிறாங்கன்னா, நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் தான் அடிக்கிறாங்க. ஸோ இந்த பயம் பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது குருமார்கள்லேருந்து, ஞானிகள்லேருந்து, ஸோ எல்லா ஜீவராசிகள் இருக்கும். அந்த பயம் சில பாதுகாப்பானது, அது கண்டிப்பாக இருக்கணும். இந்த சைக்காலஜிக்கல் பயம்ங்கிறது எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பயப்படுறது. ஸோ ஒரு மனோரீதியாக பயப்படுறது. குழந்தை யூகேஜி எல்கேஜி தான் படிக்கும், அதோட ஃப்யூச்சரை நினச்சி அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப வாழ்க்கையை நினச்சி பயப்படுவாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போதே நஷ்டமாயிருமா, இல்லை வாழ்க்கை நஷ்டமான நம்மளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். நல்லது தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த எதிர்மறையாக பயப்படக்கூடிய விஷயம். யாரோ ஒரு பையனோ பொண்ணோ வெளியூர் போயிருப்பாங்க, ஃபோன் எடுக்கலைன்னா என்ன ஆயிருக்குமோ, ஏதாயிருக்குமோ, ஆக்சிடெண்ட் ஆயிருக்குமோ, அம்மா அப்பாக்கள் பயப்படுற பயம். ஸோ வாழ்க்கையில் அவருடைய ஃப்யூச்சரை நினச்சி பயம். ஒரு நோய் வந்திருக்கும், ஒரு ஆப்ரேஷன் பண்ண சரியாகும்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே இது கேன்சராக இருந்தால் என்ன, எதிர்மறைகளாக பயப்படுறது. இந்த மாதிரி பயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நெகட்டிவில் கொண்டு போய் விட்டுரும். நம்மளுடைய வாழவே முடியாது. வாழ்கிற வாழ்க்கை கூட ஆனந்தம் இல்லாமல் இருக்கும். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், எல்லார் மேலேயுமே வெறுப்பு வரும். ஸோ இந்த பயம் தான் சைக்காலஜிக்கல் பயம். இந்த பயத்தை எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. அது யார் யாருக்கு அவங்க பயப்படுறாங்களோ அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா, அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா, அவங்களுடைய சில விதமான விதிகள் பயன்படுத்தி தான் அந்த பயம் சில பேருக்கு இருக்குது. இந்த பயத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எதுவுமே திருப்தியின்மை இருக்கும், ஆனந்தமே இருக்காது. ஸோ ஏன் வாழ்கிறோம், அந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளுமே எதுக்காக வாழ்கிறோம், பிறந்தோம் வளர்ந்தோம், அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் வாழ்வாங்க. ஐஸ்வர்யத்தில் நல்லா இருந்தால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். அவங்க ஆரோக்கியத்தை நல்லா இருப்பாங்க, ஐஸ்வர்யத்தை நினச்சி பயப்படுவாங்க. ஏதோ அந்த மாற்றி அந்த பயம் உள்ளே கொண்டாந்து அவங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கை. வெளியில் பார்த்தீங்கன்னா காரில் வருவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டமான வாழ்க்கையில் தான் இந்த பயம் உள்ள மனிதர்கள் வாழ்வாங்க. இந்த போராட்டமான வாழ்க்கை வாழும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த மனது நிம்மதி இல்லாமல் இருக்கும். வாழ்க்கை படுத்தா தூக்கம் வராது. எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான எண்ணங்களோட, எதிர்மறையான உணர்வுகளோடு வாழ்வாங்க. சார், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இந்த பய உணர்வு ஒரு தடையாக இருக்குமா? கண்டிப்பாக. ஒரு விஷயம் எதையுமே நம்ம ஒரு பயம் இல்லாமல் செயல்பட்டால் தான், அதான் சொல்லுவாங்க, பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு விதி இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம விரும்புகிறது மட்டும் நடக்காது, பயப்படுறதும் நடக்கும். ஸோ பயப்படுற என்ன விஷயம் நீங்கள் பயப்படுறீங்களோ நடக்கும். அதான் சொல்லுவாங்க, நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு, நான் பயந்த மாதிரியே நடந்துச்சுன்னா நம்ம அந்த விஷயத்தில் அப்படி பயந்தனால தான் அந்த மாதிரி இந்த யூனிவர்சல் அந்த நஷ்டத்தையோ அந்த எதிர்மறையான ஒரு நிகழ்வை நம்ம லைஃப்பில் கொடுத்துருக்கு. அப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயம்
சக்ஸஸ் பண்ணால் பயம் இல்லாமல் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு கார் ஓட்டினா கூட பயம் இல்லாமல் இருக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் கோடிக்கணக்கில் பண்ணுறோம், லட்சக்கணக்கில் கடன் வாங்கி பண்ணோம், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்மளுடைய வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும், இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோங்கிற அந்த உணர்வில் போகும்போது வெற்றி வரும். உள்ளே பயந்துட்டோம்னா அந்த பயப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்கும். அதான் பயப்படுறது இந்த விஷயத்தில் பிரபஞ்சத்தில் வேகமாக நீங்கள் எந்த விஷயம் பயப்படுறீங்களோ அது வேகமாக நடக்கணும்னு அந்த பயத்துக்கு அந்த நிகழ்வுக்கு நீங்களே பத்திரிக்கை வைக்கிற மாதிரி பத்திரிக்கை வச்சு அழைக்கிறீங்கன்னா ஸோ அந்த பயம் கண்டிப்பாக தடை இருக்கும். ஒரு எல்லா விதமான வாழ்க்கைக்கும் பயம்ங்கிறது என்னன்னா உச்சக்கட்ட எதிர்மறை உணர்வோட ஹையஸ்ட் அந்த கான்சியஸ் உணர்வு ஃபீல் தான் பயம். இந்த கோபம், இந்த பொறாமை, விரக்தி, வெறுப்பு இதெல்லாம் அதோட குழந்தைகள் மாதிரி அதுக்குள்ளே தான் வரும். பயம்ங்கிறது ஒரு அம்மா மாதிரி அந்த எதிர்மறையான உணர்வு. அந்த பயம்ங்கிற அந்த உணர்வில் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது நெகட்டிவாக நடக்கும். பயம்ங்கிற உணர்வில் வாழும்போது வாழ்க்கையே விரக்தியாக தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சக்ஸஸ் வராது. அப்படியே ஒரு சக்ஸஸ் வந்தாலும் அந்த சக்ஸஸ் வந்து ஒரு ஆனந்தப்படக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்காது. ஸோ பயம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் தடைகள் இருக்கும். ஸோ ஒரு பயம் இல்லாத மனிதன் பயம் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் அவனோட வெற்றிகளை நல்லா ஸ்வீகரிக்க முடியும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டமான வெற்றிகள் நோக்கி போக முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். முதல் நிம்மதியாக தூக்கம் வரணும். ஸோ பயம் இருந்துச்சுன்னா ஒழுங்கான தூக்கமே இருக்காது. ஒரு ஸ்லிப்பிங் டோஸ் போட்டோ ஒரு வேறு விதமான ஆயுர்வேதோ மெடிசன் எடுத்து தான் தூங்குவாங்க. ஸோ பயம் இருக்கிறவங்களுக்கு தூக்கமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும் கண்டிப்பாக. சார், இப்போது இந்த பயத்துலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக நிறையா பரிகாரங்கள், பூஜைகள், தியானங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியுமா? இது சாத்தியமா? பரிகாரங்கள், பூஜைகள்னால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைக்காக பண்ணுறது ஒரு 20% 30% தான் பிடிக்கும். 100% நிவாரணம் கிடையவே கிடையாது. நம்ம சில கிளைண்ட்ஸ்க்கு பார்த்துருப்போம். சில இது சஜஷன் வேறவங்ககிட்ட பார்த்து கொடுத்தா கூட அந்த சக்ஸஸ்ங்கிறது 30-40% தான் வரும். ஆனால் சில மந்திரங்கள் நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய குருமார்கள் கொடுத்த மந்திரங்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்க பயம்ங்கிறது அவங்களுடைய சில சக்கரங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அந்த பிளாக் ரிமூவ் ஆகும்போது எந்த விஷயத்தை பயப்படுறாங்களோ அந்த விஷயத்தை பற்றி ஓகே ஜெயிச்சிருவோங்கிற அந்த பயம் போகும். சில தியானங்கள், நுட்பங்களை, சக்கர தியானங்கள்லாம் பண்ணும்போது பயம் இல்லாமல் வரும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அது டெம்பரவரியாக இருக்கும். ஸோ பெர்மனண்ட்டாக ஆகணும்னா அவங்க ஸ்ரத்தையாக ஃபாலோ பண்ணணும். சில விதமான பரிகாரங்கள், சில விதமான மந்திரங்கள் தொடர்ந்து உச்சாரணை பண்ணும்போது அந்த பயங்கர எதிர்மறை உணர்வே நம்மளுக்கு வராத அளவுக்கு நம்மளோட மனதோட பிரெயினோட ஷேப் மாறிடும். எந்த விஷயம் வந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் கொண்டு போகிறதுக்கு சில தியானங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சில மந்திரங்கள், சில டிவைன்ஸ், சில தெய்வங்கள் வழிபடும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மை. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சத்கர்மா இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா 4 நாள் பண்ணுவோம். சில ஐகிரி நந்தினி ஸ்தோத்திரம் வந்து யார் ரொம்ப பயம் வாட்டில் எதிர்மறை இருக்கோ டெய்லி 11 டைம் வந்து ஒரு 48 days சொன்னால் அவங்களுக்கு அதை வந்து அந்த பயத்துலேருந்து வெளியில் வர முடியும். ஆனால் நம்ம கர்மா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல், ஒரு குருவோட கைடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த கர்மாக்கள் அந்த பய உணர்வே 2 நாள் பண்ணுவாங்க, 3ஆம் நாள் விட்டுட்டு அந்த பயத்தில் வாழ்கிறதுக்கே அடிமையாகி அந்த பயத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த தியானங்கள், சில விதமான மந்திரங்கள், சில விதமான தெய்வ வழிபாடுகள் நம்ம பயத்துலேருந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும். பட் அவங்க சொல்லணும்னு நினச்சா ஏதோ ஒரு தடைகள் வரும். எஸ், அது ப்ராப்பராக ஒரு குரு கைடன்ஸில் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதில் பயத்துலேருந்து வெளிவர முடியும். ஓகே சார், இப்போது இவ்வளோ விஷயங்கள், பயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த பய உணர்வுங்கிறது வந்துட்டு எந்த மாதிரியான மனிதர்களுக்கு இருக்கும் சார்? எஸ், எல்லாருக்குமே பயம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் சில பயங்கள் தான் அதிகமாக ரொம்ப எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு கோபப்படுறாங்க, பொறாமப்படுறாங்கன்னா அது கோபம் பொறாமை கிடையாது, கோபத்தை வெளிப்படுறாங்க. ஸோ ஒரு மனைவி வந்து கணவர் மேலே வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, கரெக்ட் டைமுக்கு வரலைன்னா அது கோபம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு பயம், கணவர் வேறு எங்கேயும் மாறிடுவாரோ, நம்மளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட தொடர்பாயிருங்கிற பயம், அது கோபமாக வெளிப்படுது. எல்லாமே பொறாமை வருதுன்னா நம்மளை விட அவங்க வளர்ச்சி வந்தால் நம்மளை யாரும் உலகம் சொசைட்டி டவுனாக பேசுமோன்னு சொல்லி அந்த வளர்ச்சி தான் அந்த உறவுகள்கிட்டலாம் பொறாமையாக வருது. ஸோ அது பொறாமை கிடையாது, அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க, அதான் உண்மை. ஸோ கோபம் கிடையாது, பொறாமையும் கிடையாது, அது பயத்தோட அது ஒரு மாறுபட்ட வடிவம். ஸோ இது எந்த மனிதர்களுக்கு அதிகமாக உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து
லைஃப் பார்ட்னர் கணவர் மனைவிக்கு இல்லீகல் தொடர்பு உள்ளவங்களுக்கு இந்த பயங்கிற கான்சியஸ் உள்ளுக்குள்ளே அடிக்கடி பயப்படுற ஒரு வரும். ரெண்டாவது மன்னிக்க மாட்டாங்க. சில பேர் மற்றவங்களை யாராவது காயப்படுத்தியிருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே மன்னிக்காமல் உள்ளுக்குள்ளே ஒரு சபிச்சுக்கிட்டு எதிர்மறையாக அவங்களோடையே திட்டிக்கிட்டு இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த பயம் உணர்வு ஈஸியாக அவங்களுடைய மனநிலைக்குள்ளே ஊடுருவ முடியும். ரெண்டாவது நிறைய பேரை காயப்படுத்துவாங்க வார்த்தைகளால். டக்குன்னு மூஞ்சில் அடிச்சாப்பில் பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அந்த மனதை வந்து நோகடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சர்வன்லேருந்து மேலே ஆஃபீஸர்லேருந்து அம்மா அப்பா இருந்து அந்த படக்குன்னு காயப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த பயங்கிற உணர்வு வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். இந்த 3 கேட்டகரியில் உள்ள பீப்புளுக்கு வந்து அட்டாக் பண்ணிடும். நம்ம ப்ராசஸில் கூட இந்த இதிலிருந்து விடுதலை கொடுத்து தான் அந்த பய உணர்வை கூட நம்ம வெளிக்கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்கு கண்டிப்பாக மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய நபர்கள், மற்றவர்களுடைய எதிர்மறை உணர்வுகளை அவங்கள பற்றி நெகட்டிவாக சொசைட்டிக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பயத்தோட எனர்ஜி உள்ளே போய் அவங்களோட ஃபேமிலியில் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுவாங்க. இப்போ யாரோ ஒரு ரிலேஷனோட பார்த்து வளர்ச்சியை பார்த்து நெகட்டிவாக எதிர்மறையாக அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னா இங்கே அவங்க பொண்ணுக்கு ஒரு காய்ச்சல் வரும், இது வந்து சிவியர் ஆகுமா, பொண்ணுக்கு ஏதோ பாதிப்பு வந்துருமான்னு பயப்படுவாங்க. அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் இந்த மாதிரி பய உணர்வு வரும். அதனால் குறிப்பாக மன்னிப்பு கேட்கணும். ஸோ மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த பய உணர்வு உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சார், இந்த பய உணர்வுலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் எந்த மாதிரியான டெக்னிக் நீங்கள் சொல்லித்தரீங்க? நம்ம வந்து சைக்காலஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவாலஜி ரெண்டும் கனெக்டான ஒரு டெக்னிக்கல் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஃபாரினர் பீப்புளுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் கொடுப்போம். மற்ற பீப்புளுக்கு இங்கே வந்தால் தான் அந்த பயிற்சி கொடுக்குறோம். ஸோ எப்படி வருதுன்னா, சிங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சிங்கம் நம்மளை துரத்துன்னு பயப்படுறாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்கள ஒரு தியான நிலையில் ப்ராசஸ்குள்ளே போட்டு போய், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்களே அந்த சிங்கத்துக்குள்ளே வாய்க்குள்ளே போய் விழுந்துருங்கன்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான். சிங்கம் துரத்துன்னு ஒரு பிரச்சனை நினச்சி பயப்படுறாங்க. நீங்கள் அந்த சிங்கத்தை வாயை திறக்க சொல்லி வாய்க்குள்ளே விழுந்துட்டா அங்கே நீங்களே இல்லைல்ல, அப்புறம் பயம் எப்படி இருக்கும்? முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி எந்த பிரச்சனையை நினச்சி பயப்படுறாங்களோ அந்த பிரச்சனையை வந்து அவங்கள தியான மனோநிலையில் அவங்க லைஃப்பில் நடந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு பண்ணும்போது அவ்வளோதானே லைஃப் இருக்குன்னு மாதிரி அவங்க சொல்லும்போது எதை பயப்படுறாங்களோ அந்த பயம் அவங்கள விட்டு போயிடும். பிள்ளையோட எதிர்காலம் பயப்படுறாங்கன்னா அந்த எதிர்காலத்தையே ஹையஸ்ட்டாக என்ன நெகட்டிவாக நடக்குமோ அதை அவங்கள கற்பனை பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு மனோநிலை அதை நடந்த மாதிரி பார்க்க வச்சும்போது அந்த மனநிலையில் ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த பய உணர்வு வெளியே போயிடும். ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் யூஸ் பண்ணி அதை விட கர்மாக்கள் இருந்துச்சுன்னா, ஸோ அதிகமான இவங்களுடைய பித்ரு கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா இருந்துச்சுன்னா சில பய உணர்வுகள் வரும். இந்த பிளாக் மேஜிக்கை நினச்சிலாம் பயப்படுவாங்க, நம்மளுக்கு யாரும் எதுவும் பண்ணிடுவாங்களோ. இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு சில விதமான ஸ்பிரிச்சுவல் டெம்பிள் கொடுத்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுடைய சக்கர தியானங்கள்லாம் பண்ணிவிட்டு நம்மளுடைய பயிற்சியும் சேர்ந்து கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பய உணர்வுலேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ ரொம்ப மைண்டில் பாதிக்கப்பட்டு மெடிஷன் எடுக்கிறவங்களுக்கு நம்ம அந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்ட்ராங் கர்மா அது நான் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அதிகமான இந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் பேசுகிற மாதிரி பய உணர்வில் இருக்கிறவங்க மெடிஷன் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்மளுடைய டெக்னிக்கலில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்மா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க கர்மா வெளியேறணும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் கொடுப்போம், கொடுத்துட்டு நம்ம பயிற்சி கொடுக்க மாட்டோம். ஸோ இது மூலமாக ஒரு மனிதன் பயமில்லாத ஒரு மனிதனாக உருவாக்குறோம். ஸோ ஒரு மனிதன் பயமில்லாத இருக்கும்போது அவன் ஹாப்பினஸ்ஸாக இருப்பான். ஒரு மனிதன் ஹாப்பியாக இருக்கும்போது அவனோட ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும்போது அந்த சொசைட்டியே ஹாப்பியாக இருக்கும். நிச்சயமாக. சூப்பர். இந்த பயம் பற்றின விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஏன்னா வருஷம் சார் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்னு நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா அது அப்படியே தான் நடக்கும். ஸோ அதனால் எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். உங்களுக்கு அந்த பயத்தை போக்கணும், நீங்கள் அந்த பயிற்சி மூலயமா கற்றுக்கணுன்னா கீழே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நம்பர் கீழே தான் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு அந்த பயத்தை போக்கிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சார் சொன்ன மாதிரி தான் ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. நன்றி.